வந்து இங்கிலீஷ் யூசேஜ் சென்டென்ஸ் வந்து கரெக்டாக எப்படி சொல்கிறதுன்னு வந்து பார்க்கலாம். இப்போ வாங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் டூ ஹீ ஹேவ் எனி ஐடியா வேர் ஹீ இஸ் கோயிங். இதுக்கு வந்து என்ன ஆன்சர்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு என்ன ஆன்சர்னா டஸ் தான் ஆன்சர். அந்த டூ வந்து நம்ம வந்து போட்டிருப்போம்ல, டஸ் ஹீ ஹாவ் எனி ஐடியா வேர் ஹீ இஸ் கோயிங், இதான் வந்து கரெக்டான ஆன்சர். இது எப்படின்னா பிகாஸ் ஹீ ஷீ இட் அப்படின்னா அதெல்லாம் வந்தாலே யூஸ் டஸ். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸுக்கு வந்து போகலாம். ஹீ ஆர் ராஜு ஆர் கில்ட்டி. இந்த சென்டென்ஸோட யூசேஜ் எப்படி கரெக்டாக சொல்லணும்னு கரெக்ட் சென்டென்ஸ் என்னென்னா ஹீ ஆர் ராஜு இஸ் கில்ட்டி. இதில் ஆரை தூக்கிட்டு நம்ம வந்து ஈஸ் போடுறோம், ஏன்னா சிங்குலர் பர்சன் வந்து இருக்குது. நீங்கள் நினைக்கலாம் ஹீயும் வந்திருக்கு ராஜுவும் வந்திருக்குன்னு, பட் அங்கே ஆர் கொடுத்துருக்காங்க. ஒன்று தான் நம்ம வந்து பிக் பண்ணக்க போகிறோம், ஓஆர் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம வந்து சிங்குலர் பர்சன் தான் வந்து, அதனால தான் நம்ம வந்து ஈஸ் சேர்க்க போகிறோம். நெக்ஸ்ட், மை மதர் குக்ஸ் ரைஸ் எஸ்டர்டே. இதை நீங்கள் எப்படி சொல்வீங்க? அதோட கரெக்டான யூசேஜ் என்னென்னா மை மதர் குக்டு ரைஸ் எஸ்டர்டே. இது என்னென்னா பாஸ்ட் டென்ஸில் கொடுத்துருக்காங்க எஸ்டர்டே, ஆனால் நம்ம வந்து ஈடி வந்து சேர்த்துக்கிட்டோன்னா குக்டுன்னு வந்து மாறிடும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து தே ஹேஸ் அ பார்ட்டி பிளான்டு ஃபார் ஆர்மி. இது நீங்கள் எப்படி யூசேஜ் கரெக்டாக சொல்லுவீங்க? அதோட கரெக்டான யூசேஜ் என்னென்னா தே ஹாவ் அ பார்ட்டி பிளான்டு ஃபார் ஆர்மி. ஏன்னா அந்த இடத்துல வந்து ப்ளூரல் வந்து ஸோ ஹாவ். இந்த நம்ம வந்து ஹீ ஷீ இட் வந்து நம்ம வந்து போட்டோன்னு வைங்க, நம்ம வந்து டஸ் சேர்ப்போம். அதே மாதிரி தே வந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஹாவ் வந்து சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.